பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, தேவையில்லாத வழியில் நீ செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அது வேண்டாம் தங்கமே. உனக்கு நாம் யார் தெரியுமா? பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களை தவிர வேறு இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான். நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம். ஆனால் உன் அன்னை நான் இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னை. நான் எனது பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. இப்போது உனக்கே அது தெரிய வரும். தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் என் அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விலக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும். மனதை அடக்கு. அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை, நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. பயன்படுத்திக்கொள். ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப்போகிறது. அதை நானும் கண்டு களிக்க காத்திருக்கிறேன் என் தங்கமே. ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கும்போது உனது கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு? எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு? உனது தந்தையும் நானே, தாயும் நானே. உன்னை படைத்ததும் நானே, உன்னை சோதிப்பதும் நானே. உனது சோதனை காலம் முடிந்த பின்பு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழித்து வா. நீ தோள் சாய உன் அன்னை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா மகளே, வந்து சாய்ந்து கொள். மனசஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன். அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து வா. உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டாய். இனிமேல் என் மேல் உள்ள நம்பிக்கை மட்டுமே உனக்கு மிச்சம் உள்ளது. அது ஒரு நாளும் வீண் போகாது என் செல்வமே. நீ ஜெயிக்கப் போகிறாய். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ ஜெயிக்கப் போகிறாய். நாளுக்கு நாள் உனக்கு பொறுப்பு அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள் உள்ளது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அதே போல உனக்கு பொறுப்பு கூடும்போது கூடுதல் சக்தி தேவை. திறம்பட சமாளிக்க அதை நானல்லவா உனக்கு தரப்போகிறேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் செய்து முடிக்க முடியும். உன் இல்லத்தை நான் நேரில் வந்து பார்த்துவிட்டேன். உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும் என் தங்கமே. உனக்காகவே நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ விரைந்து வா என் தங்கமே. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். உனது வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அமையப் போகிறது. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று உனக்கு நான் ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அம்மா, எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன் அன்னை நான் தாங்குவேன்.
உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன். நான் என்றுமே வாக்கு மீற மாட்டேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். அனைத்தும் சுபமாக நடக்கப் போகிறது என் தங்கமே. என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மற்ற கடவுளின் வடிவங்கள் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியாது. ஆனால் உன் அன்னை நான் பேசுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். சகுனம் பிரம்மம் என்பதைப் போல நான் யார் வடிவிலாவது பேசுவேன், யார் வழியாகவாவது பேசுவேன். கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவேன். சில சமயங்களில் என்னுடைய திருவாய்மொழி மறைப்பொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் நான். என்னை உண்மையோடும் உணர்வோடும் வணங்கிப்பார். என்னிடமிருந்து நீ பதிலை பெறலாம். துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே. கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே. என்னையே எப்போதும் நினைத்து கொண்டு இரு. உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும். ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு உன் அன்னை மீனாட்சி தாய் நான் நிச்சயமாக ஒரு மருந்தாக இருப்பேன். நான் வாழும் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கலோகம்தான். உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்வமே. இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. நான் தான் உன்னுடைய நிரந்தர உறவு. நான் எப்படி உன்னை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வேன்? உன்னிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு என்னை நம்பு. உன் வாழ்க்கை பேரின்பமாகும். எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது. மரம் அதற்காக வருத்தப்படவில்லையே. அதே போலத்தான் மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும். நான் வேண்டாத நாளே இல்லை. இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை கண்கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே. இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள். அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்மவினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய். பொய், பொறாமை, வஞ்சனை, அவநம்பிக்கை, சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாய். உன் அபயக்குரலை கேட்டு உன்னுள் உறையும் நான் விழித்து கொள்கிறேன். வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன். எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது. எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது. என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி, விரக்தி, நோய், வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய். நம்பிக்கை என்னும் மச்சாணியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை. நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு. உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற. தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு. நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன், ஆறுதல் தருவேன். உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன். நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய். நான் உனது நிழலாக
கூடவே வருவேன். என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன? இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாபகமாக பிரித்து எடுத்து விடுவேன். உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது. அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. உன் உடல் அழியக்கூடியது. அதனால் ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய். எப்பொழுதும் நல்லது கெட்டது என இரு முனைகள் இருக்கும். அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும். விதியின் விளையாட்டு. கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்துவிட்டால் நீ கலங்காதே. என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதை முற்றிலும் உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் உனக்கு விடை கூறுவேன். இதுவரை உனக்கு நடத்தியதும் நான், இனிமேல் நடத்தப் போவதும் நான். நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அன்னை மீனாட்சி தாய் நான் இருக்க கவலை ஏன் உனக்கு?